நன்றி. ஓஷோ மாஸ்டர் நன்றி, பவித்ரோ மாஸ்டருக்கும் நன்றி. ப்ரோ நிறைய ஃபுட்டு மற்ற விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணார், அவருக்கும் தேங்க்யூ. இன்றைக்கி நான் கிளாஸ் அட்டன் பண்ணது வந்து சமீபத்தில் ஒரு 3-4 மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாளாக நினைக்கிறேன். நான் சமீபத்தில் நான் கடந்த சில விஷயங்களில் ரொம்ப மகிழ்ச்சியான, ரொம்ப எனக்காக நான் டைம் கொடுத்த ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா ஓஷோ முதல்ல வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்படிதான் இருந்தேன். அப்போ புக்ஸ் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, புக்ஸில் உள்ள விஷயங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது, எனக்கு இந்த விஷயம் தெரியும் காட்டிக்கிறது, அதில் தான் அதிகமான இது போச்சு. அப்போ யாரோ ஒரு கிரெடிட் எடுத்துக்கிற மாதிரி, போலி புகழ்ச்சி, இன்னொருத்தர் இதுக்கு சொன்ன கருத்துக்கு நான் போய் எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கிற மாதிரி விஷயம் வரும்போது, அதை தாண்டி ஆரம்பத்தில் அது ஒரு ஆர்வக்கோளாறாக இருந்துச்சு. அப்புறம் மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அட்டன் பண்ண கிளாஸ் வந்து ஒரு 100 புக்கு படித்த சமமாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்காது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதிகமான விஷயங்கள் வந்து நிறைய கவனத்தை வந்து சிதைக்குது. இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பெருசாக டவுட் கேட்கலனாலும் அவங்க பவித்ரா மாஸ்டர் சொன்ன விஷயங்கள் யார்கிட்ட கேட்டதோ அவங்க சொன்னதோ விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபுல்லாக இதுலேயே இருக்காங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, புஷ கூடியே இருக்காங்க, அந்த விஷயங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க போது அவங்க சொன்ன விஷயங்களே வந்து எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு எந்த விஷயம் வேணுமோ அதை பிடிச்சிட்டு நான் என் வாழ்க்கையை நான் வந்து எப்படி நான் மகிழ்ச்சியாக கிடக்கணும், செல்ஃபிஷாக இருக்கணும். ஏன்னா யாருக்கும் தீங்கு செய்யாமல் செல்ஃபிஷாக இருக்க தப்பு இல்லை அப்படின்ட்டு இப்போ சித்தார்த் மாஸ்டரோட புக்லையும் கூட பார்த்தப்போ, ஆமாம், அது இந்த ஓஷோ கேம்பில் அந்த ஃபீலிங் கிடைக்குது. செல்ஃபிஷாக இருக்க தப்பு இல்லை. நான் இன்னைக்கு வந்தது வந்து என்னோட உடம்புக்கு, என்னோட மனதுக்கு, என்னோட நலனுக்காக நான் செஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணேன். இதை நான் தக்க வச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓஷோ கேம்ப் அட்டன் பண்ணிட்டு போகும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய அது இதாக தெரியல, ஆனால் நிறைய 2-3 மாதமாக இருந்த விஷயங்களுக்கான ஒரு பதிலோ ஒரு டக்குன்னு எங்கேயோ வந்து கிடைச்சிது, ஒரு ஐடியா கிடைச்சிது. அந்த பயங்கிற விஷயம் வந்து போகிறத வந்து நான் ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஏன்னா பவித்ரா மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆரம்பத்தை சொல்லி கொடுத்தேன். ஜென் டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அடிக்கடி டீ குடிக்கும்போது அந்த ஜென் டீயை நான் குடிக்கிறேன், அதை இது பண்ணுறேன். நான் என்னை ஸ்லோ பண்ணி டெய்லியும் நான் பண்ணுற விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டுங்க. நிறைய விஷயங்கள் முக்கியமாக நாதபிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரோஜி வந்து 30 இருந்தாலும் 3 இருந்தாலும் அதே டெடிக்கேஷனோட பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான், ஏன்னா அப்படி ஒரு ஆள் வேணும். இப்போ நம்ம எல்லாம் ஏதோ ஒரு உலக இதில் சொல்ல போயிடுவோம். பட் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும்போது, அது வருஷத்துக்கு நான் ஒரு 3 கேம்போ 2 கேம்போ அட்டன் பண்ணாங்க கூட அதோட அந்த இது என்ன சொல்கிறது, அது கம்மி தான். இன்னும் நிறைய அட்டன் பண்ணிக்கிறேன். மாதத்தில் ஒரு 2 கேம்பு 3 கேம்ப் அந்த மாதிரி அட்டன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கேம்ப்பு நடக்கிறதும் குறைவு, ப்ளஸ் நம்மளோட சூழல்கள் நிறைய விஷயங்கள்னால பண்ண முடியலைனாலும் இதோட பலன் இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அதோட எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுது. இன்னொன்று வந்து எனக்கு டான்ஸ் பிடிக்கும், டான்ஸு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது வந்து எனக்கு 30-32 வயசு வரைக்கும் எனக்கு தெரியல. ஓஷோ கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து டான்ஸு அப்படிங்கிறது, மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் நம்மளை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் இங்கே உணர்ந்தேன். அதே மாதிரி பவித்ரா மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்யூ. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்க, ஏன்னா இந்த கேம்ப் நடத்துறதுங்கிறது ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறோம் தெரியாது. இது பின்னாடியான உழைப்பு, நேரம், அதுக்கான மெனக்கெடல் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி பெரிய இது இருக்கும். ஸோ அதுக்கும் நன்றி, தேங்க்யூ. நான் வந்து தொடர்ந்து ஓஷோ தியானம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பவித்ரவங்க தான். ஏன்னா மற்ற வகுப்புகளுக்கும் அவங்களோட வகுப்புகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓஷோ இல்லாமல் மற்ற தியான வகுப்புகளும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓஷோலையுமே நிறைய மாஸ்டர்ஸோட இதை கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் அவங்க வந்து அது சொல்லிக் கொடுக்கும்போது சேர்ந்து இப்படி பண்ணணும், 90 டிகிரி நிற்கணும், 40 டிகிரி குனியணுங்கிற அளவுக்கு சொல்லும்போது நம்மளுக்கு அதோட அந்த ஒரு பயம் வந்துடுது, இன்ட்ரெஸ்ட் போயிடுது. எனக்கு டைனமிக்னா இயல்பாகவே டைனமிக்னா ஒரு ஒரு பயம் வந்துடும், பாட்டு வந்துடும், அட்டன் பண்ணவே மாட்டேன். நீ கூட டைனமிக் முடிச்சுட்டு வரலாமா எல்லாம் யோசித்தேன். ஆனால் பவித்ரா அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டைனமிக் மேலே ஒரு நல்ல இது வந்துச்சு. ஏன்னா அவங்க கரெக்டாக எப்படி பண்ணணும் சொல்கிறாங்க, நம்மளை துன்புறுத்துறது இல்லை, நீ இப்படி தான் நிற்கணும் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதான் அந்த விஷயம் வந்து அதுதான் மாஸ்டர்கிட்ட நான் தொடர்ந்து நான் ஓஷோ தியானம் பண்ணுறேங்கிறதுக்கு முக்கியமான காரணமே பவித்ரா மாஸ்டர் தான். இல்லைனா ஓஷோ விட்டு விலகிருப்பனா, இல்லைனா நான் தொடர்ந்து செஞ்சுருப்பேனா அப்படின்னு தெரியாது. அதுக்காக அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ.